செல்லக்குட்டீஸ் இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேரை வந்து நம்ம வந்து இப்போ இது அடர் கேன்சர் சென்டர் தான் அனுப்புறதுக்கு இது பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ஹேர் வந்து நம்ம அடிக்கடி கட் பண்ணுவோம். ஜாசரில் கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை, டோனியன் கே ஒரு தடவை, இந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி சாஃப்டாக ஷாம்பு வாசம் அப்படி இருக்குதுங்க. செம்ம ஷாம்பு வாசம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி இருக்குதுங்க ஹைட்டு. பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹேர் வந்து 2 அடி இருக்குது. 1.25 அடியாக இருக்குதுன்னா வேவியாக இருக்குல்ல. மடக்கி நாங்கள் வச்சது, இதை இப்படி மடக்கி வச்சதுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்பா வேறு லெவல். இப்படி அடர்த்தியாக சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது. நான் சொன்னேன் பாப்பாட்ட இதை நம்மளுக்கு வச்சுக்கலாம் சௌரிய முடிக்கி அப்படின்னு சொன்னேன். அவர் இருந்துட்டு இல்லைம்மா நீங்கள் கொடுத்துருங்கம்மா, நம்மளுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப வெட்டிக்கலாம், அதை நம்ம வச்சுக்கலான்ட்டா. இது அதுக்கு முன்னாடி இது பண்ணது. இது வந்து லென்த்தை வந்து பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். இதுவுமே 1 அடிக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்கும். என்ன சிஸ்டர் போடுறீங்க, எப்படி சிஸ்டர் வளர்க்குறீங்கன்னு கேட்பீங்க. நார்மலாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம வந்து போடுறோம். ஃப்ரூட்ஸ் வந்து இது மட்டும் சாப்பிடுவோம். மாதுளம்பழம் மட்டும் விரும்பி சாப்பிடுவோம். மற்றபடி எல்லாம் நார்மல் சாப்பாடு தான். எனக்கு பிடிக்கும் கிரேப்ஸ் ஆமாம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக சூப்பராக இருக்குது. ஏன்னா அவன் ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டு அப்புறம் ஏதோ போட்டு இது பண்ணி அது பண்ணி வெட்டி நல்லா சில்க்கு அப்படி சில்க்கு இப்படி நிற்க மாட்டேங்குது, வெளுக்குன்னு வெளுக்குது, அப்படி இருக்குது. ஸோ 2மே நீங்கள் நாங்கள் அனுப்பிடுவோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதை ஜீன்னு சொன்னாலும் அவள் அந்த ஜீன் இங்கேருந்து தான் வந்திருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மாமியாருக்கு இப்படி தானம்மா இருக்கும். ஏம்மா நல்லா சத்தமாக சொல்லுங்கள். எங்கள் அப்பாயி சைடும் சரி, எனக்கு அம்மாச்சி வீடும் சைடும் சரி அடர்த்தினா அப்படி அடர்த்தி. அம்மாவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்பா தான் அந்த இது போட்டு விட்டா. தொட்டன்னா எப்படி இருக்குன்னு தெரியும்ல. எங்கள் அம்மாச்சிக்கு முடி வந்து வெள்ளி கம்பி மாதிரி இருக்கும் ஸ்டெஃபி போட்டு. எங்கள் அம்மாச்சிக்கு நான் குளிச்சத்தெல்லாம் அந்த அப்போல்லாம் குளிச்சதெல்லாம் ஃபேமஸ். அப்படி இது பண்ணுவேன். ஐயோ 1 நிமிஷம் நம்ம வந்து சுற்றி போட்டுடுறேன் அம்மாவுக்கு. கிச்சனில் நின்றுட்டு தலையை வைக்கக்கூடாதுன்னு அப்பா திட்டுவாங்க. அந்த பக்கம் வாங்கம்மா. ஸோ சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக ஸ்டெஃபி இந்த வீடியோலாம் அவங்க பேரம்பேத்திட்டெல்லாம் காமிக்கும். எங்கள் ஆச்சியோட முடிய 70 வயசா? இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. 10 அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. சூப்பராக இருக்குது முடி. ஸோ இதுதான் அம்மா. எங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் எப்படிம்மா நீங்கள் இது பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா. என்ன மடித்து கட்டி விடுவீங்க, பின்னி விடுவீங்க. தேங்காய் எண்ணெய் தான், அவ்வளோதானம்மா. சோப்பு சீயக்காய் சோப்பு போட்டு குளிப்பாட்டோம். இப்போ இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எனக்கு இல்லைம்மா, ஜீன் தாம்மா. குட்டிக்காரனை அடித்து யாரும் என்னென்னமோ முக்கி தலையை எண்ணெய்க்குள்ளேயே ஊற வைக்கிறாங்க அண்டாவில் வச்சு. அவங்களுக்குலாம் கூட வளர்றதில்ல. எப்படி எனக்கு நல்ல முடிதான், நான் கட் பண்ணி விட்டுருவேன்லம்மா. ஆண்ட்ரியாவுக்குமே இப்போவுமே கட் பண்ணக்கப்புறமே இது பண்ணி அவளுக்குமே நல்ல ஒரு ஹேர் தான் வந்துச்சு. ஆமாம், எங்கள் சிஸ்டர்ஸுக்குமே 4 பேருக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடி. எல்லாருமே எங்கள் ஊரில் அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி நீளமாக இருக்குமே அந்த பொண்ணுங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. பாப்பாவுக்கு பார்த்தா சூப்பராக இருக்குது. பேசாமல் ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தொடங்கிடலாமா? நம்ம நம்பிடுவாங்க பாப்பா நம்ம என்ன ஊற்றோன்னா. இவங்களுக்குலாம் இது தேய்ச்சி தான் முடி இப்படி வருது போலன்ட்டு. ஓகே, குட்டி வீடியோ எங்களோட மெமரிஸ்க்காக தான் மெயினாக. ஸோ தமிழ்ச்சி கார்டனில் போடுவேன். பேக் பண்ணியாச்சும் இப்போ அனுப்ப போகிறோம்.